இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய சகோதரி ஒருவர் லிவியதானை பற்றி வீடியோ போடுங்க சகோதரி என்று கேட்டுக்கிட்டதுனால அவங்க கேட்ட கேள்விக்கான பதிலை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். 3 கேள்விகளின் அடிப்படையில் நாம் அதற்கான பதிலை புரிந்து கொள்ளலாம். முதலாவது கேள்வி, லிவியதானின் வல்லமையை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று பார்த்தோம் என்றால், யோபு 41ஆம் அதிகாரம் முழுவதுமே அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. லிவியதானை தூண்டிலினால் பிடிக்க கூடுமோ, அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்க கூடுமோ, குரட்டினால் அதன் தாடையை உருவ குத்த கூடுமோ, அது தும்முகையில் ஒளி வீசும், அதன் கண்கள் அருணோதயத்தின் புருவங்களைப் போல் இருக்கிறது, அதன் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு அக்கினி பொறிகள் பறக்கும், அது ஆழத்தை உழைப்பானையைப் போல பொங்க பண்ணி கடலை தைலம் போல கலக்கிவிடும் என்று அதனுடைய வல்லமையை குறித்து இன்னும் அநேக தகவல்கள் அந்த அதிகாரம் முழுவதும் இருக்கிறது. ஏசாயா 27:1 அக்காலத்திலே கர்த்தர் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியதான் என்னும் கோணலான சர்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார், சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்பத்தை கொன்று போடுவார் என்று சொல்லுகிறது. சங்கீதம் 74:14 தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர் என்றும், சங்கீதம் 104:26 அதிலே கப்பல்களோடும் அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. யோபு 41:33 பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை, அது நிர்பயமாய் இருக்க உண்டு பண்ணப்பட்டது, அது அகங்காரமுள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறது என்று சொல்லுகிறது. இவ்வளவு பயங்கரமான வல்லமை மிக்க உயிரினம் உண்டாக்கப்படுவதற்கு காரணம் தேவனுடைய வல்லமையும் மகத்துவமும் நாம் அறிந்து கொள்வதற்காகவே உண்டாக்கப்பட்டது. யோபு 41:10 அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று தேவன் கேட்கிறார். இரண்டாவது கேள்வியாக, இன்றைக்கு லிவியதானை பற்றி பிரபலமாக பேசப்படுகிற காரியம் என்னவென்றால், லிவியதான் என்ற மிகப்பெரிய உயிரினம் கடலின் ஆழத்தில் இருக்கிறது, அதுவும் பெர்முடா ட்ரையாங்கல் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறது. அது வெளியே வந்தது என்றால் ஒட்டுமொத்த உலகமுமே அழிந்துவிடும். ஓர்ஃபிஷ் என்று சொல்லக்கூடிய ஆழ்கடலில் இருக்கக்கூடிய மீன்களும் இன்னும் ஆழ்கடலில் இருக்கக்கூடிய அநேக உயிரினங்களும் வெளியே வந்து கொண்டு இருப்பதால் பூமிக்கு ஆபத்து வரும், அழிவு நெருங்கி விட்டது என்றும், இப்படித்தான் பூமிக்கு அழிவு வரும் என்றும் பலவிதமான கருத்துக்களை சொல்லிக்கொண்டும் அதை பல பேர் நம்பிக்கொண்டும் இருக்கிறார்கள். இந்த பயங்கரமான தோற்றத்தை கொண்ட லிவியதானை பற்றி வேறு எந்த வேதமும் சொல்லவில்லை, பைபிளில் மட்டும்தான் இதை பற்றி சொல்லப்படுகிறது என்றும் ஒத்துக்கொள்கிறார்கள். இந்த பூமி அழிய போகிறது என்பது உண்மைதான், ஆனால் அது எப்படி அழிய போகிறது என்று வேதம் என்ன சொல்கிறது என்று 3வது கேள்வியின் அடிப்படையில் நாம் பார்ப்போம். உலக அழிவின் போது நிகழக்கூடிய அடையாளங்களை குறித்து சுவிசேஷ புத்தகங்களில் மத்தேயு 24, மார்க் 13, லூக்கா 21 மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்கும்போது கிறிஸ்து அவர்களுக்கு சொன்ன அடுத்த பதில் என்னவென்றால், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று. இது போன்ற பலவிதமான வஞ்சனைகள் வரும் என்று முன்கூட்டியே அறிந்த நம் தேவன் அதை முன்பதாகவே நமக்கு சொல்லியும் இருக்கிறார். ஆகையால் நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போம். இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்குரிய அடையாளங்களை யூதர்கள் சரிவர ஆராய்ந்து பார்க்காததால் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் சிலுவையில் ஒப்பு கொடுத்து ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார்கள். அதுபோல இன்று கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற நாமும் வேதாகமத்தை கடமைக்காக வாசித்து அதை தியானிக்காமல் விட்டுவிட்டோமானால் நாமும் வஞ்சிக்கப்பட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவோம். ஆகையால் லிவியதான் வருவதால் நமக்கு அழிவு இல்லை. பரிசுத்தமுள்ள தேவன் இந்த பூமியை நியாயம் தீர்க்க 2ஆம் முறை வருவதால் அவர் வரும்போது நாம் அவருக்கு முன்பாக அழியாமல் நிற்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்போம்.